என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? ஆசை வெள்ளில் மேலே உண்டோ? என்ன ஆசை வெள்ளின் மேலே உண்டோ? மரபுரி மேல் ஆசை உண்டோ? அருங்கிடையே சொல்வாயடி 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 என்று சொல்வாயடி என்று சொல்வாயடி என்று ஹரிராமன் துலங்கிடுவார் துலங்கிடுவார் ஹரிராமன் துலங்கிடுவார் துலங்கிடுவார் அருகினியே சொல்வாயடி சொல்வாயடி என்று சொல்வாயடி என்று ஹரிராமன் துலங்கிடுவார் துலங்கிடுவார் ஹரிராமன் துலங்கிடுவார் துலங்கிடுவார். என்ன உனக்கு என்ன வேண்டும்? ஆமா என் கையில் இருக்கக்கூடிய வில்லு வேணுமா? அது வேண்டாம். மரபொழி வேண்டுமா? அது வேண்டாம் சாமி. உத்திராட்சம் வேணுமா? அது வேண்டாம். சடமுடி வேணுமா? அது வேண்டாம். வேற என்ன வேண்டும்? சுவாமி என்ன நான் கேட்கட்டுமா? கேளு. சொல்லட்டுமா? சொல்லு. என்ன நீங்க ஆமா இப்போ ஆமா மாலை மனம் முடிக்கணும் முடிக்கணுமே 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 மனைவியாக சேர்க்கணுமே சேர்க்கணுமே மாலை மனம் முடிக்கணுமே முடிக்கணுமே மனைவியாக சேர்க்கணுமே சேர்க்கணுமே திருமாலெல்லாம் முடிக்க வேணும் தேடி வந்து உங்களிடம் என்று சொல்லி ராஜரியோ மானிடப்பில் போலாக மங்கையவி நின்று கொண்டு கலகலமே சிரித்தாளே அவள் சிரித்தாளே அரக்கந்தாங்கே ராமனுக்கும் எல்லாம் நின்று கொண்டு என்ன நீங்க திருமணத்தை முடிக்க வேண்டும். முடிக்க வேண்டும். மாலையை போட்டு மனைவியா சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்னார். பெண்ணு என்ன உன்னை திருமணம் முடிக்கணும்னு சொல்லுகிறாயே. யாரு நீ? எங்க வந்த? அவன் ஊர் என்ன? உன் பேர என்ன என்று பெருமான் கேட்கிறார். சுவாமி என்ன என் ஊரு பேர சொல்லிவிட்டால் நீங்க என்ன ஒண்ணு விட்டுட்டு போக மாட்டீங்க. என் ஊரு யாரு குலம் கோத்திரம் எல்லாம் சொல்லுகிறீங்க சொல்லுகிறேன் என்று சூர்பனகு அவ ஊரு பேரு குலம் கோத்திரம் எல்லாம் சொல்லுகிறாள். எப்படி சொல்லுகிறான்? விரிசுடல் மகன் முதல்வே விண்ணவர்காய் புறம் இருத்தோல் மதியனின்றோளாண்டங்கையே மாவட்ட கஜந்துளைத்து கஜம் துளைத்து பதியரன் கிரி எடுத்து பார்முதல் மூன்றூரக அறிவன கிளையாள் என்பீராகுமே காமவல்லி. ராமா விரி சுடல் மகன் புதல்வி விரிந்த செந்தாமரையில் இருக்கிறான் பிரம்மதேவன். பிரமனுக்கு மகன் புலட்சிய பிரமன். புலட்சிய பிரமன் மகன் விச்சரபாக ரிஷிக்கு நான் மகா. விச்சரபாக ரிஷி மகா. அது மட்டுமல்ல எங்களுக்கு அடுத்தால நூறு என்ன இருக்கிறோம். கும்ப விச்சரபாக ரிஷிக்கு மகா. அது மட்டுமல்ல பதி அரண் கிரி எடுத்து 6 முதல் 3 உலக அதிபனுக்கு இளையவள். ஆதி கைலாசத்தை புஜத்தால் வலிமையால் வேரோடு அசைத்தவள் எங்க அண்ணன் ராமணேஸ்வரன். நான் ராவணனுக்கு தங்கச்சி. எங்க அண்ணன் வருத்தல 20 கரம் உண்டு. என்ன மட்டும் நீங்க கல்யாணம் கட்டிக்கிட்டீங்கன்னா எங்க அண்ணன் ராமணேஸ்வரன் அனுபவம் இருவாங்காது புஜமாதில தங்கச்சி மாப்பிள்ள வந்தார் என்று
ஒவ்வொரு பஜமாக உங்களை சுமந்திடுவார் ராமா 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 வந்து ராமா 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 வந்து வாராடினார் சூர்பானாக ராம ராம ராமவென்று ராம ராம ராமவென்று ஆராடினார் சூர்பானாகே. அடுத்த இன்னொரு அண்ணன் இருக்கிறான். ஆமா அவன் கும்பகர்ணன். கும்பகர்ணன் எங்க அண்ணனோ அவனும் உள்ளங்கை நெல்லி கனி போல உங்களை சுத்தி ஆமா தூக்கி கைகள் வச்சு சுத்தி வந்துருவான் லங்காபுரி தேசம் எல்லாம். சரி இன்னொரு அண்ணன் இருக்கான். அவன் தான் சின்ன அண்ணன் விபூஷணு. விபஜன நீங்க மட்டும் நீ கல்யாணம் முடிச்சுட்டீங்கன்னா ஆமா பக்கத்துல இருந்து வேசுவான். வேசுவாமலாம் அப்படி அசிங்கமா இருப்பான்னு நினைச்சியோ? அப்படி இல்லை சாமி. எங்க அண்ணன் விபூஷணனும் பெஞ்சாமரம் வேசிடுவா. எங்கள் அண்ணன் விபூஷணனும் பார்த்தாலும் துடைத்திடுவா. மாப்பிள்ளை வந்தாரென்று வந்தாரென்று அவள் வந்தாரென்று அவன் வந்தாரென்று அவள் வந்தாரென்று அவன் மனமகிழ்ந்து பேசிடுவான் பேசிடுவான் மனமகிழ்ந்து பேசிடுவான் பேசிடுவான் மாப்பிள்ளை வந்தாரென்று வந்தாரென்று அவன் வந்தாரென்று அவள் மன மகிழ்ச்சி அடைந்திடுவான் அடைந்திடுவான் மன மகிழ்ச்சி அடைந்திடுவான் அடைந்திடுவான். எல்லாரும் உங்களை தாங்குவாங்க.